ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்கும் சின்ன பார்த்துருவான்ல, சின்ன பார்த்த உடனே எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேற, சொன்னால் தானே எனக்கு ரீசன் தெரியும், சொல்லாமல் நீ பாட்டு ஃபோனும் எடுக்க மாட்டேற, மெசேஜும் பண்ண மாட்டேற, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. உடனே சின்னம், நான் தான் சொன்னேனே எனக்கு உங்கள் கூட பேச விருப்பமே இல்லை, உங்கள் கூடவே நிற்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவாள். உடனே அங்கே சாயும் வந்துடுவான். உன்னோட டைம் எடுத்துக்கோச்சு, தயவுசெய்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கிளம்பிடுவான். இவங்கள வேறு உட்காந்துட்டு இருப்பாங்களா. உடனே ஜங்கம், இப்போனா கொஞ்சம் சொல்ல என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். உடனே சின்ன, நான் தான் சொன்னல உங்கள் கூட எனக்கு பேச பிடிக்கல, உங்களை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அதுதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். நேற்று வரைக்கும் நம்ம நல்லா தானே இருந்தோம், ஏன் ஃபோனில் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், திடீர்னு என்ன ஆச்சு, சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு வேற பயங்கரமாக கத்துவான். ஒரு ரீசன் தெரியணும் அவ்வளோதானே, உங்களோட மைசோஃபோபியா டிஸார்டர் தான், உங்கள் கூட போராடி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட போராட முடியாது, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவா. உடனே நம்ம இதுக்காக தான் பிரேக்கப் பண்ணோன்னு நான் சொன்னேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே ஜங்கம் வேற, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ ஏன் இப்படி போய் சொல்கிற, உண்மை என்னவோ அதை சொல்லு, இப்போ என்ன பிரேக்கப்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நீ நினைக்கிறியா, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு உன்னை தான் பிடிக்கும், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே சின்ன, நான் சொன்னது தான், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் தயவுசெய்து இதுக்கப்புறம் என்னை பார்க்க வருதோ எனக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது எந்த ஒரு வேலையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டே இருப்பாள். ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது, என்ன ரீசன்னே தெரியாமல் அவன் பாட்டு மண்டே பிச்சுட்டு வேற நின்றுட்டு இருப்பான். சாயம் வீட்டில் சமைச்செல்லாம் வச்சுட்டு டிஷ்ஷு பயங்கரமாக வந்துருக்கு, சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சின்ன வேற எதுவுமே பேசாமல் கம்மன் வேற உட்காந்துட்டு இருப்பா. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னல அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களா. எது பசிக்கலையா, நீ நேற்றுலேருந்தே ஒழுங்காக சாப்பிடல, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், நம்ம அப்பீல் வேறு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போய் அப்பீல் பண்ணிடலாம் உன் தம்பியோட விஷயத்தில், நீ உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா தயவு செய்து சாப்பிடு, ஏன்னா அப்பீல்லாம் பண்ணோன்னா நிறைய நடக்க வேண்டிய வேலை இருக்கும், ஸோ கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா நீ சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸோ தயவு செய்து சாப்பிடு, நேற்றுலேருந்து நீ சாப்பிட்டதுனால பாரு பண்ணு மாரி இருக்கும், உன் கண்ணெல்லாம் தேஞ்சு போயிடுச்சு, தயவுசெய்து சாப்பிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்பன்னு பார்த்து ஸ்கூல்லேருந்து கோச் வேறு கால் பண்ணுறவர், ஏன் உன்னோட தம்பி இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல அப்படின்ட்டு வேற சொல்லுவாரான். என்னது என் தம்பி ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. சின்னோட தம்பி ஸ்கூலுக்கு போகாமல் ஜங்கோட ஆஃபீஸில் வந்து வேறு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். லீவ் உடனே அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே வந்து ஏன்டா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் என் சிஇஓ இங்கே வரவே இல்லை, அவர் வெளில போயிருக்காரு, நீ எதுக்கு அவரை தேடிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பானே. அவன் வந்து தாண்டா என்ன அந்த ஏஜ் குரூப் சேர்மனை மீட் பண்ண கூப்பிட்டு போக முடியும், அதனால தான் அவனை தேடுறான், வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானே. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவர் இல்லைடா அப்படின்ட்டு வேற லீவும் சொல்லுவானா. அப்பன்னு பார்த்து ஜங்கம் வந்துடுவான். ஜங்கை பார்த்தோடனே சின்னோட தம்பியும், ஒழுங்காக என்ன ஏஜ் குரூப் சேர்மனை மீட் பண்ண கூப்பிட்டு போ அப்படின்ட்டு வர சொல்லுவானா. என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங்கு கேட்பானே. உடனே அவனும் வந்து, உனக்கு எதுவும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒழுங்காக என்ன ஏஜ் குரூப் சேர்மனை பார்க்க கூப்பிட்டு போ அப்படின்ட்டு வர கத்துவானா. லீயோ வர, ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஜங்க உடனே, நீ பொறுமையாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் கத்திட்டு இருக்க அப்படின்ட்டு வர கேட்பானே. ஒழுங்காக என்ன அங்கே கூட்டு போறியா இல்லையா, அங்கே நான் போனால் என்னை உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க, உன்னோட தாத்தா தானே அவர், மரியாதையை என்னை உள்ளே கூட்டு போனா, அவங்ககிட்ட நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கத்திட்டு இருப்போம். இங்கே கட் பண்ணால் சாவை தான் காட்டுவாங்க. சாவும் ஒரு டிரைவர்கிட்ட என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. எத்தனை வர ஜங்கு வந்துடுவான். ஜங்குக்கு வேறு இப்போ எல்லா மேட்டரும் தெரியுமா, காரை விட்டு கீழே இறங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கத்துவானே. அதெல்லாம் முடியாது, எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரான். உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க லைஃப் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சான்னு வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே ஜங்கோட அம்மா, அப்பா என்னப்பா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களே. நான் எதுவும் பண்ணல, அவன் தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவாரான். என்னது நான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங்கோ ஷாக் ஆவான். ஆமாம், நீ மட்டும் சின்ன டேட் பண்ணலான்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது, அப்போ நீ தானே காரணம் அப்படின்ட்டு வர சொல்லுவார். நான் எப்போவுமே நல்ல முடிவை தான் எடுப்பேன் அப்படின்ட்டு வர சாவும் சொல்லுவார். உடனே ஜங்கோ செம்ம கடுப்பாயிடும். எது நல்ல முடிவு, இந்த மாதிரி மற்றவங்களை ஹர்ட் பண்ணி மற்றவங்களை கொன்று வர இந்த பிஸ்னஸ் தான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக, இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க, இந்த கேவலமான பிஸ்னஸை ஒருத்தவங்களை சாகடிச்சு தான் பில்ட் பண்ணுமா, உங்களுக்கு வெக்கமா இல்லை இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாம்பின்னான்னு வேற பேச ஆரம்பிச்சிருவான். உடனே இவருக்கும் வேற செம்ம டென்ஷன் ஆகிடுமா. ஆமாம், நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நான் சின்ன மட்டும் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். ஒரு நிமிஷம் இரு, எங்கே போகிற, உனக்கு தெரியுமா சின்னோட அம்மா எப்படி இறந்தாங்கன்னு, நம்ம கம்பெனியோட ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு வர சொன்னோடனே இவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஆமாம், அவங்க அப்படி தான் இறந்தாங்க, நீ அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது அப்படின்ட்டு வேறு அவரும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். இவனும் பயங்கர ஷாக்கில் வேறு அப்படியே நின்றுட்டு இருப்பான். உடனே அந்த ஆக்சிடென்ட் அந்த இடத்துக்கும் போயிடுவானா. அங்கே வேறு எல்லோரும் உட்காந்து கதறி கதறி வேறு அழுதுட்டு இருப்பாங்க, 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வேறு அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் போய் பார்ப்பானா, அதில் சின்னோட அம்மா வேறு இருப்பாங்க. அதை
பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர எமோஷனலாக போயிடும். சின்ன அங்கே தான் படுத்துட்டு இருப்பான். இவன் வரதை பார்த்தோன்னே சும்மா அப்படியே கம்முன்னு படுத்துகிட்டே இருப்பாளாம். இவனும் ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கம்முன்னு கிளம்பிடுவான். ஆனால் இவனால் கார் ஓட்டவே முடியாது. பயங்கர எமோஷனலாக வேறு இருக்குமா. காரை வேறு ஓரமாக நிறுத்திட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். சே ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் சின்னதாக காட்டுவாங்க. அவ்வளோ சாய் கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பான். எங்கே என் தம்பி போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாயும் எனக்கும் எதுவும் தெரியலையே, நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து சின்னோட தம்பியை வேறு நடந்து வந்துட்டுருப்பான். டி எங்கே தாண்டா போனோம், உன்னை நாங்கள் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கோம், ஸ்கூலுக்கு கூட நீ போலியாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாள். ஆமாம் நான் போகல, முக்கியமாக ஒரு வேலை இருந்தது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். டேய் நாங்கள் அப்பீல் பண்ணலான்னு இருக்கோம், ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, நீ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, வேஸ்ட் பண்ணாத உன் டைமை, ஃபிட் பண்ண போகிறேன் இந்த ஸ்போர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர வெக்ஸாக வேற பேசிகிட்டு இருப்பான். ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாள். நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற கம்முன்னு கிளம்பிடுவான். இங்கே கட் பண்ணால் சாயை தான் பார்க்க வந்திருப்பாங்க. சாய் நம்ம நினச்ச மாதிரி ஏஜ் குரூப் ஆளுங்க தான் டிசிப்ளினரி கமிட்டி மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நான் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ கவுன்சிலில் போய் இதை சப்மிட் பண்ணு, அப்பீல் பண்ணு, கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். இவனை வேறு அந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கவுன்சிலில் போய் சப்மிட்டும் பண்ணுறோம். அவங்களும் வேறு நாங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத சின்ன, தான் நம்ம சப்மிட் பண்ணுறோம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே நீ எங்கே போகிற, வீட்டுக்கு தானே வர அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லைடா நான் பார்ட் டைமாக ஒரு ஜாப் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் தான் வீட்டிலே சும்மா இருக்கிறது, எனக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராணி, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படின்ட்டு வர சொல்லுவாள். சரி ஓகே ஓகே அதெல்லாம் பரவாயில்ல, நீ பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு சொல்கிறல, உன் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாதானே அப்படின்ட்டு வர சொல்லுவானே. சரி ஓகே ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவாள். சின்ன வேறு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாள். அப்போன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துருவாங்க. டே நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஷாக் ஆவாள். உடனே தாங்க ஆமாம் நீ எதுக்கு இங்கே வேலை செஞ்சுட்ருக்க, நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவானா. இவ்வளோ அமைதியாக இருப்பாள். உடனே ஹேங்கும் வந்து உன் தம்பி வேறு அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். உடனே லீயும் அட வளருவாயா வளரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சின்ன டி என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வர கேட்பாலாம். உடனே லீயும் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஏஜ் குரூப் சேர்மனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சிஇ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவ்வளோ வேறு பயங்கர வெக்ஸ் ஆகிடுவா. உடனே ஆமாம் இப்போ வர வர சேர்மனே ஃபஸ்ட்டு சரியில்லாமல் இருக்காரு, ஜங்குக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆங்கும் சொல்லுவானே. அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்ட்டு வர கேட்பானா. நீங்கள் 2 பேரும் டேட் தானே பண்ணுறீங்க, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர தாங்க கேட்பானே. இவ்வளோ வேறு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். உடனே லீயும் என்னக்கா ஆச்சு சொல்லு அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்டா, இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லை, ஸோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். உடனே எல்லோரும் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவானுங்க. சின்ன ஷிஃப்ட்டு முடிஞ்சிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாள். எல்லாத்தையும் வேறு யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாள். கீழே கல் வேறு இருக்கும், அதை கூட பார்க்காம அப்படியே தடுக்கி வேற கீழே வந்துருவான். பின்னாடி ஜங்கு வேறு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பானா. சரி நம்மளால் தூக்கி விட கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேறு பயங்கர ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பான். உடனே சின்ன வேற ஏஞ்சி அவள் பாட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. அங்கே இருக்க ஸ்ட்ரீட் லைட் வேறு விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிடும் வீட்டு பக்கத்தில். இவ்வளோ வேறு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவாலாம். இவனும் அந்த ஸ்ட்ரீட் லைட்டே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருப்போம். நெக்ஸ்ட் டே அகைன் ஷிஃப்ட் முடிச்சுட்டு சின்ன வேறு நடந்து வந்துட்டு இருப்பாளே. அங்கே வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும். இங்கே தானே நம்ம தடைக்கு வந்தோம் நேற்று, இப்போ என்ன இமீடியட்டாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். சரி ஓகே நம்ம பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பஸ்ஸில் ஏறிடுவா. பஸ்ஸில் வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பாலாம். உடனே அங்கே ஒரு பேர் வேறு பயங்கர ரொமான்டிக்காக வேறு நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும். இவளும் ஜங்கும் பஸ்ஸில் போனதெல்லாம், ஏன்னா ஜங்குக்கு அதுதானே ஃபஸ்ட்டு பஸ் ட்ரிப். உடனே இவ்வளோ வெளில வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளாம். ஜங்கு நிற்கிற மாதிரியே தெரியும் இவளுக்கு, என்னது இது அவர் இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பா. இவ ஏரியா பஸ் ஸ்டாண்டாக வந்துருமா. அங்கே சாய் வேறு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் உண்மையாகவே அங்கே ஜங்கு தான் நின்றுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வேறு ஒளிஞ்சிருந்து வேறு எட்டி பார்த்துட்டு இருப்போம். உடனே சாயும் ஏன்ச்சு நீ இவ்வளோ லேட்டு, நான் உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணாதான் தானே சொன்னேன் அப்படின்ட்டு வேறு பேசிகிட்டே வந்துட்டு இருப்பான். ஆனால் இவன் பேசுறதெல்லாம் கவனிக்காமல் சின்ன வேறு ஸ்ட்ரீட் லைட்டே பார்த்துட்டு இருப்பா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லைடா நேற்று உடஞ்சிருந்து தான், ஆனால் இப்போ சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. ஆமாம் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி மாற்றிருப்பாங்க, வா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேறு அவன் இழுத்துன்னு போயிடுவான். இதை வேறு ஜங்கு தூரமாக நின்று வேறு பார்த்துட்டு இருப்பான். டெய்லி வேறு சின்ன இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. ஜங்க வேறு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் சைன் போட்டுட்டு இருப்பான். அவன் எம்ப்ளாயீஸும் வந்து கையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் கை வேறு க்ளவுஸ்லாம் போட்டுட்டு இருப்பான். ஆனால் ரெட் ரெட்டாக இருக்கும், ரத்தம் வேறு லீக் ஆக ஆரம்பிச்சிருமா. அதை பார்த்தோன்னே வானுக்கெல்லாம் செம்ம ஷாக் ஆகிடும். இவர் தானே வருத்திக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்களாம். உடனே ஜங்கம் வேறு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் கம்முன்னு கிளம்பிடுவான். அவனோட கேபினுக்கும் போயிட்டு நல்ல சோப்பை வேறு கையில் போட்டு தேய்ச்சிட்டு இருப்பான். ரத்தம் சொட்ட வேறு கையை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். உடனே வானம் வேறு சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மாவுக்கு வேறு கால் பண்ணிவிடுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஜங்கு இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மோசமாக மாறிட்டார், அவர் கையை ப்ளீட் ஆக ஆக அவர் கையை கழுவிக்கிட்டே இருக்கார், வீட்டுக்கு கூட போக மாட்டுறாரு, சாப்பிடவும் மாட்டுறாரு, தூங்கவும் மாட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஆஃபீஸ்லேயே இருக்கார், நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மாவும் ஐயோ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே வேறு அவங்க கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு
வேகமாக எங்கேயோ கிளம்புவாங்களே, ஆப்போசிட்டில் வேறு சாவு வந்துருவாரா, எங்கே போகிற நீ இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. ஆனால் ஜங்குக்கு ஏதாவது ஆச்சு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக கத்திட்டு வேறு எங்கேயோ வெளில போயிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் ஜங்கோட வீட்டை தான் கட்டுவாங்க. ஜங்க வீட்டுக்குள்ளே வருவான். நீ சாய் உட்காந்துருப்பான். சாயை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம கடுப்பாக போயிடும். நீ ஏன் உள்ளே வந்த, நான் உன்னை உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு, என்ன தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல, தயவு செய்து நீ வெளில போய் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வராது அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் நான் இங்கே உன்னோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண தாண்டா வந்தேன் அப்படின்ட்டு வர அவனும் ஃபைல் எடுப்பானே. நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், எனக்கு பர்சனல் ஃபிசிஷியனும் வேணாம், தயவு செய்து வெளில கிளம்பு அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உன் மைண்டை ஏன் மாற்றிக்க கூடாது, இதுதான் கரெக்டான டைம், நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் மைண்டை மாற்றிக்கோ அப்படின்ட்டு வேறு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பானா. நான் இப்போ இதெல்லாம் மாற்றி என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவும் தேவையில்ல, தயவு செய்து வெளில கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்திடுவான். சாய்க்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் அமைதியாக வேறு உட்காந்துட்டு இருப்பான். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேறு கிளம்பிடுவான். இங்கே கட் பண்ணால் ஜங்கோட அம்மாவும் சின்னதாக பார்க்க வந்திருப்பாங்க. ஏன் சின்ன இப்படிலாம் பண்ணுற, நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. ஜங்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ தண்டிக்கணும்னா என்னையும் என் அப்பாவையும் தான் தண்டிக்கணும், இதில் எதுவுமே சம்மந்தப்படாத ஜங்கை ஏன் தண்டிக்கிறான், அவன் பாவம், அவனை விட்டுறாது அப்படின்ட்டு வேறு கெஞ்சுவாங்களாம். இவ வேறு என்னால் எதுவுமே முடியாது மேம், நான் எடுத்த முடிவு தான், இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. இங்கே கட் பண்ணால் ஜங்கோட வீட்டை தான் கட்டுவாங்க. ஜங்கோ ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வருவானே, சாய் வர நின்றுட்டு இருப்பானா. சாய் பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாயிடுவான். டே நீ இன்னும் கிளம்பவே இல்லையா, நான் உன்னை போன்னு தானே சொன்னேன், இதுக்கப்புறம் இங்கே வந்தா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்த ஆரம்பிச்சிருவான். தேவையான திங்ஸ் எல்லாம் சில இதை எடுத்துகிட்டு வந்தேன், அது உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லுவானா. நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், ஒன்றும் வேணான்னு சொன்னல, மரியாதையாக வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு திரும்புவானே. உடனே அவன் கையில் பேட்டரி வேறு இருக்குமா. டேய் உன் வீட்டு கிளாக் ஒழுங்காக ஓடல, அதுக்கு தான் பேட்டரி எடுத்துகிட்டு வந்தேன், போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாயம் வெளில போயிடுவான். அடப்பாவி இதுதான் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கம் வேறு பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். சாயம் கீழே வந்துடுவான். கீழே பார்த்தா சின்ன நின்றுட்டு இருப்பா. இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பானே. இவன் பார்க்குறது வேறு சின்னும் பார்த்துருவா. ரெண்டு பேரும் வேறு அப்படியே பேசிகிட்டே போவாங்களாம். ஒரு ஸ்டெப்ஸில் வேறு உட்காந்துட்டு சின்ன பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆமாம் எதுக்கு ஃபீல் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. டேய் என்னால் தான் இல்லாமல் இல்லை, அவருக்கு இப்போ உடம்பு வேறு சரியில்லையாமே, ரொம்ப மோசமான நிலமையில் இருக்காராம், நான் உங்கள் அம்மா வேறு மீட் பண்ணேன், அவங்க தான் ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணாங்க, என்னால் தான் இல்லை, அவர் வேறு சாப்பிட்றது இல்லையா தூங்குறது இல்லையா வீட்டுக்கே வருது இல்லைன்னா சொல்லி ரொம்ப அழுதாங்கடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. நீ எதுவும் ஃபீல் பண்ணதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து டக்குன்னு ஆறுதல் சொல்கிறன்ற பேரில் அப்படியே ஹக்கும் பண்ணிவிடுவான். சாயா வீட்டுக்கு வந்துட்டு தூக்கமே வராது அவனுக்கு, நம்ம சின்ன ஹக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வேறு முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வேறு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வேறு புலம்பிட்டு இருப்பானா. நான் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு தான், ஆனால் ஒரு மனுஷன் தானே நானும், எனக்கும் அல்பத்தனமான ஆசையெல்லாம் வரும்ல, எனக்கு ஒரு சான்ஸ் அகைன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நானும் அவள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே அவன் ஃப்ரெண்டும் உனக்கு இன்னும் மனசில் தியாகின்னு நினைப்பாடா, உனக்கு பல வருஷமாக சின்ன தெரியும், அப்படி பார்த்தா நீ தாண்டா ஃபஸ்ட் லவ், நீ இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது, நீ சின்சியராக ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருப்பானா. உடனே சாயம் எனக்கு சின்ன சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அவள் சிரிச்சா செம்ம க்யூட்டாக இருப்பா தெரியுமா, அதனால் அவள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை அப்படின்ட்டு வேறு இவனும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சாவை கட்டுவாங்களாம். சாவம் வேறு ஜங்கை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். ஸ்ட்ரெயிட்டாக கேபின்குள்ளே வேறு வந்துடுவாராம். உங்களே உள்ளே விட்டுது வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜங் கத்துவானே. என்னது நான் வெளில போகணுமா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த டப்பா கம்பெனியை ஓட்டிகிட்டு இருக்க போகிறேன், மரியாதையாக என் கூட நம்ம கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வர கற்றுவாரான். என்னது டப்பா கம்பெனியா, இது நான் உருவாக்கின கம்பெனி, இதுதான் எனக்கு ஸ்பெஷலான கம்பெனி அப்படின்ட்டு வர சொல்லுவானா. நீங்கள் இப்போ வெளில போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கற்றுவானே. இவர் வேறு அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருப்பாரான். சரி ஓகே நீங்கள் போக தேவையில்ல, நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வெளில போக பார்ப்பான். உடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவாரான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. மரியாதையாக வந்து என் ஏஜ் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து அண்டர்டேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவார். என்னது ஏஜ் குரூப்பா, என்னால் அந்த குப்பை கம்பெனியெல்லாம் பாவம் பண்ண கம்பெனியெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு நான் தான் சொன்னேனே, பத்ததுக்கு எனக்கு வேறு இந்த குப்பை தொட்டிலாம் செட் ஆகாது, அதனால் உங்கள் கம்பெனி நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆணவமாக வேறு பேசிடுவான். என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. ஆமாம் நான் ஓப்பனாக தான் இப்போ பேசணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கீப் இருந்துன்னு வச்சுக்கேன், அவங்க பசங்களாம் இருப்பாங்கள்ல அவங்க பேரை நான் வேணா வந்து அண்டர்டேக் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வேறு வாய் விட்டுருவான். என்னடா சொன்னால் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆமாம் இந்த கம்பெனினா உன் கம்பெனின்னு சொல்கிற, இதில் இன்வெஸ்டர்ஸ் எப்படி வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, நான் இல்லைனா இந்த இன்வெஸ்டர்ஸே வந்திருக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேறு எல்லாத்தையும் வேறு போட்டு உடச்சிருவார். உடனே உனக்கு செம்ம ஷாக் ஆகிடும். உடனே வானை வேறு பார்ப்பானா, வான் அப்படியே எல்லாமே தெரியும்ல அவங்களுக்கு, கம்முன்னு வேறு தலையை குனிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க அமைதியாக இருந்ததுன்னு இவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. ஆமாம் இந்த குப்பை கம்பெனியில் யாரா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவா, நான் சொன்னதுனால தான் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் எனக்காக வந்தாங்க, இப்போ நான் சைன் மட்டும் போட்டால் எல்லாரும் போயிடுவாங்க, போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். உடனே இவனும் வேறு அமைதியாக நின்றுட்டு இருப்பான். இதுக்கப்புறம்னா மரியாதையாக வாயை அடக்கி பேசு புரியுதா, நான் இல்லைனா
இல்லைனா நீ ஒன்றுமே இல்லைடா, இந்த கம்பெனியை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக மிரட்டிட்டு வெளில போயிடுவார். அவர் போன உடனே இவனுக்காக பயங்கர உச்சத்துக்கு போயிடுவோம் கோவம்லாம். உடனே வாங்கிட்டேன், உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஆமாம் பாஸ், இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தால் என்ன, கம்பெனிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு இருந்தேன் அப்படின்ட்டு வேற சமாளிப்பாங்களாம். இதுக்கு பின்னாடி என் தாத்தா இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் கேட்பானே. தெரியும் பாஸ், எனக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. பத்தத்துக்கு இப்போ இருக்கிற நீங்கள் மழை நிலமையில நான் சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். எனக்கு எதுவுமே தேவையில்ல, தயவு செய்து இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, மரியாதையே என் கம்பெனி விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அங்கே இருக்கிற பொருளாக வர தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவானா. அவன் கையிலேருந்து வர ரத்தமாக ஊற்றும். அதை பார்த்தோன்னே வானுக்கெல்லாம் செம்ம ஷாக் ஆகிடும். அவங்க வர சின்ன கால் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது நம்ம பாஸை வந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்களாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இதை ஏன்டா என்கிட்ட சொல்கிற அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே சின்ன வர பயமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் காட்டுவாங்க. ஜங்கு பயங்கர ஃபீலிங்ஸில் வேற கார் ஓட்டிகிட்டு இருப்பான். ஜங்குக்கு அவங்க தாத்தா பேசுகிறது மட்டும் தான் அப்படியே லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவன் மைண்டில். வானும் வேற பயங்கரமான துரோகம் பண்ணியிருப்பாங்களா, அதை நினச்சி வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நான் வானை எவ்வளோ நம்பினேன், அவங்க ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணாங்க, இந்த சின்ன வேற என்னை விட்டுட்டு போயிட்டாலே, நான் நம்புற எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, நான் ஆசைப்பட்ட சின்ன என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு பயங்கர வெக்ஸாகி வேற ஓட்டிகிட்டு இருப்பானா. இவன் கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்க ஆரம்பிச்சிடும், கதறி கதறி வேற அழ ஆரம்பிச்சிருவான். எதிர வேற வண்டிங்களே பார்க்காம ஆப்போசிட்டில் வேற கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். எதிர வேற ஒரு லாரி வருமா, அது மேலே வேற அப்படியே முட்டிடுவான். முட்டின வேகத்தில் இவன் வேற சீட் பெல்ட்டே போட்டிருக்க மாட்டானா. அப்படியே இவன் தலை வேற கண்ணடியில் அடிச்சு ஒரே ரத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சிடும். இவனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்களாம். இதை வேற சாய் வேற சின்னகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு பயங்கரமாக ஆக்சிடென்ட் நடந்துச்சு, தயவு செய்து நீ போய் ஹாஸ்பிட்டலில் அவனை பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவானே. இவன் என்னால் முடியவே முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ அவன் சீரியஸாக இருக்கான், அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஒரு குழந்தை எப்படி அவங்க அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ அவன் வந்து உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் சாயிற ஒரே தோல் நீ தான், தயவு செய்து அவனை விட்டுறாத, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ அவன் நீ போனால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும், தயவு செய்து அவனை போய் பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. அங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் காட்டுவாங்க. அவனை வேற பயங்கர சீரியஸாக எல்லாரும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீரியஸாக வேற இருப்பானா. எல்லாரும் டாக்டர்ஸ் வேற பயங்கர டென்ஷன், எமர்ஜென்சி வார்டுக்கு வேற அவனை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் சின்ன வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டு இருப்பா ஜங்கை பார்க்கணுன்னு. ஜங்கு விட்டுறாத, கொஞ்ச நேரம் தாக்குப்படி, நான் வந்துடுறேன், என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டே ஓடி வந்துட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.